ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. உங்கள் மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க. அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம். ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான், இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, வேதம், புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா, ஆயுள் அதிகமாகணும், செல்வம் வேணும், புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையே காக்குங்க. அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்க. அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு, இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு, தேவர்கள் அமுதத்தை உண்டது பார்த்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு. ஸோ இந்த நாட்களில் முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, துவாதசி, திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அதன் காரணமாக அதீத பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். புரிஞ்சுதுங்களா? இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசாக தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. நன்மைகள் உண்டு, அதுவும் பல தலைமுறைக்கு. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது. அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார். முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான். அதன் காரணமாக தான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட ரொம்பவே அற்புதமான பலன்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு? இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாக தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். அந்த வகையில் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நவ கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 14ஆம் தேதி பயிற்சி ஆயிடுறார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் அங்கே ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமாக குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான். அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கிர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் 9ஆவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதனால 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது? ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே. ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும், அப்படிதாங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோம், உங்களை வழிநடத்த. உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நம்மளுடைய ராசியில் 10ஆம் இடத்துல இருப்பது சுய தொழிலை மேம்பாடு அடைய செய்யுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய தொழில் மேம்பாடு அடையுங்க. மேலும் இவருடைய 10ஆம் இட அமர்வு அப்பா மூலம் பணவரவை அதிகரிக்க செய்யுங்க. தன லாபாதிபதி புதன் பகவான் நம்மளுடைய ராசியில சூரிய பகவான் கூட அதே 10ஆம் இடத்துல இருப்பது தொழில லாபத்தையும் வங்கி சேமிப்பையும் அதிகரிக்க செய்யுங்க. அடுத்ததா 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் லாபத்துல நிற்பது பெண்கள் மூலமாக யோகத்தை தருங்க. உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்ததா யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சூரிய பகவான் கூடயும் புதன் பகவான் கூடயும் சேர்க்கையில இருப்பது பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றை அதிகரிக்க செய்வாருங்க. அடுத்ததா பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி குரு பகவான் விரயத்தில் நிற்பது பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலையை தருங்க. ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தருவாருங்க. அடுத்ததா 6க்கும்
7க்கும் உடைய சனி பகவான் உங்களுடைய ராசியில 4ஆம் இடத்துல நிற்பது அம்மாவுடன் கருத்து வேறுபாட்டை உண்டாக்குங்க. இதுவே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையும் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் 2ஆம் இடத்துல நிற்பது குடும்பத்துல குழப்பத்தை, பண வரவுல தடையும் தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அடுத்தா 8ல கேது பகவான் நிற்பது வாகன விபத்தை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன மேடம் எல்லாம் நல்லதா சொல்றீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அது அப்படிதாங்க. பாம்பு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் இவங்க பார்த்தீங்கன்னாக்க மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறப்போ இவங்க ஆட்டம் காட்டுவாங்க. இவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது மற்ற கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஸோ இவங்களுடைய அமர்வு கொஞ்சம் நம்மளுக்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் தான் இருக்கு. அதற்கான தீர்வையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், கவலையே படாதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு கூட நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடை தாமதமும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்தையும் வரவே விட மாட்டோம். புரிஞ்சதுங்களா? இப்ப நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய இடமறிவின் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பொதுப்படியா நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த நட்சத்திர பலன்களை தெளிவா பார்க்குறப்போ உங்களுக்கு எது எது பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துக்க முடியும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 27ஆம் தேதி காலையில 6:40 இருந்து 29ஆம் தேதி காலை 9:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். சந்திரன் அஷ்டமம் ஆகிறக்கூடிய காலங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இல்லையா? ஸோ இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போது நட்சத்திர பலன்களை பார்ப்போம். பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இவங்க 3 பேரும் சேர்ந்தது தானே சிம்ம ராசி. முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் கேது மற்றும் சூரியனுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தெய்வ அருளும் ஈடற்ற சக்தியும் இருக்குதுங்க பிறவியிலேயே. ஸோ இப்ப பிறந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்க நிலையில முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கும். நல்ல வார்த்தை சொன்னீங்க மேடம், இன்னும் கொஞ்சம் தெளிவா நல்லதே சொல்லுங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகம் நட்சத்திரக்காரங்களே, இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க, ஓம் கேது பகவானை போற்றி போற்றினும். மேடம் என்ன மேடம் சொல்றீங்க, பாம்பு கிரகத்தை போய் வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா நீங்க வணங்குங்க, நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த வைகாசி மாதத்துல கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்னாடி சொன்னலையே, நம்ம பொது பலனை பார்க்குறப்போ ராகுவும் கேதுவும் தான் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கூட்டக்கூடிய விதத்துல இருக்காங்க. அந்த வகையில மகம் நட்சத்திரத்துக்கு இவரால பாதிப்பு இருக்கு. ஸோ அவரை சரி செஞ்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? ஸோ இப்ப சொல்லுங்க, ஓம் கேது பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 3 முறை சொல்றது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. ஏன்னா அதை பதிவிடும் பொழுது நீங்க என்ன வேண்டணும் தெரியுங்களா? கேது பகவானே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நான் பாதிப்புகள் செஞ்சிருந்தா தயவு செஞ்சு என்னை பாதிக்கடைய செஞ்சிருங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்து போய் இருக்கேன். என்னோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லாத பாதிப்பை கொடுக்காம ஒதுங்கிக்கோங்க. இப்படிதான் உங்களோட வேண்டுதல் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ மகம் நட்சத்திரக்காரர்களே, வேண்டியாச்சா? சரி. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சக்கர வியூகத்துல சிக்கி கொண்டு தடுமாறுவது போல 2ல் இருக்கக்கூடிய கேது, 8ல் இருக்கக்கூடிய ராகு, 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 10ல் இருக்கக்கூடிய குரு என 4 பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டுள்ள நிலையில உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 10ல் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர உள்ளார். உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செய்யுங்கன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுதா? இப்போ 4 பக்கம் 4 கிரகங்கள் சுத்தி வளைச்சாலும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களை அப்படியே தூக்கிட போறார். ஒண்ணுமே இல்லை, 4 பக்கம் ஒரு 4 சிறுத்தை நம்மளை சுத்தி வளைச்சிருச்சு. எந்த பக்கம் ஓடினாலும் சிறுத்தை இது பண்ணிடும். ஒரே வழி, உங்களை அப்படியே அந்த இடத்துல இருந்து மேலே தூக்கணும். அந்த வேலையை தான் சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு செய்ய போறார். உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சார நிலை உங்களுடைய நிலையை உயர்த்தும். வியாபாரத்தை, தொழிலை விரிவு செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். வெளியூர்லயும் புதிய கிளைகளை தொடங்குவீங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்களா, 2 கடை வைக்கலாம். ஒரு பிரான்ச் இருக்கா, 2 பிரான்ச் வைக்கலாம். இப்படி உங்க தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டே போவீங்க. அதுக்கு துணையா உங்களுடைய ராசிநாதன் துணை புரிவார். சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஓகே, நான் அப்படி இல்லை மேடம், சொந்தமாக தொழில் செய்கிற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை,
பண வசதி கிடையாது, நான் சாதாரண ஒரு பணியாளர் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன், டெய்லி வேஜஸ் தான் நான் அப்படின்னா, நீங்க உங்களுடைய வேலையில கவனமாக செயல்படுவது ரொம்ப அவசியங்க. என்ன மேடம், சூரிய பகவான் தொழில் செய்கிறவங்க மட்டும் தான் சாதகமா இருப்பாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. பணியை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தா உங்க தலை தப்பிக்கும். அதிகாரத்துக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அது எது மாற்ற முடியும் அப்படின்னாக்க கவனக்குறைவு இல்லாம இருந்தா போதும். சாதாரணமா அப்படியே கடினமா உழைப்பீங்க, அப்போ உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. சின்னதா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதை பெருசா பண்ணி இதை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, உண்மைதானே? உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தெறிக்க தெறிக்க உழைச்சி ஓடா தேஞ்சிருப்பீங்க, பேசவே மாட்டான், யாரும் மதிக்க மாட்டான். சின்னதா ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க, அதை பெருசு பண்ணி நீங்க செஞ்ச மொத்த வேலையும் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதனாலதான் சொல்றேன், கவனமா இருங்க பணிகள்ல. அடுத்ததா வியாபாரம் தொழிலையும் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யறீங்களா, அதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்க வேணும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், நான் செஞ்சப்பா நல்ல லாபம் வருதுப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு உங்களை காலி பண்றதுக்கு 1000 யோசனை சொல்லுவான். இருக்கக்கூடிய தொழிலை பார்த்துக்கிட்டு போங்க. புதுசா வேற எந்த ஒரு தொழிலையும் முதலீடு பண்றது வேண்டாம், சரியா? அடுத்ததா சனி பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நட்பு வட்டாரத்துல வீண் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் செய்றீங்களா, நெருக்கடிகள் உண்டாகும். இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனுசரித்து செல்வதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் தீரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு புதுசா சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெண்களா இருக்கீங்களா, இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். அடுத்த வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். முக்கியமா நீங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும், இல்லைன்னா பேச்சுக்கள் மூலம் வீண் பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? நீங்க ஒன்று சொல்ல அது வேற மாதிரி டெலிவரி ஆகும். நம்ம சொன்னதை நம்மளுக்கே தெரியாம திருச்சி புழிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி காலி பண்ணிடுவாங்க நம்மள. ஏண்டா வாயை திறந்தன்ற அளவுக்கு நம்மளை சங்கடத்துக்கு கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும், நம்ம என்ன பேசுறோங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கட்டும். முக்கியமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு மாதிரி இவங்க இடத்தில் கொடுக்குற மாதிரி இருக்காங்களா, அவங்க கிட்ட பேச்சை வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு ஒதுங்கிருங்க. அடுத்த ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும். விவசாயிகளா இருக்கீங்களா, உங்களுடைய சங்கடங்கள் விலகும், விளைச்சல் அதிகரிக்கும், நீங்க எதிர்பார்த்த வருமானம் வருங்க. அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் தள்ளி போகும். முக்கியமா அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயலை செய்யறதாலும் சரி யோசிச்சு செயல்படுங்க, ரொம்ப நல்லது. மாணவர்கள் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு பின் விரும்பிய கல்லூரியில சேருவீங்க. அடுத்ததான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் அப்படின்னாக்கா வரக்கூடிய ஜூன் மாசம் 2, 3 இந்த நாட்கள்ல கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துக்கிட்டாக்கா மே 16, 19, 25, 28, ஜூன்ல 1 மற்றும் 7 அப்புறம் 10 இந்த நாட்கள்ல சுபகாரியங்கள் தொடங்க ரொம்பவே நல்ல நாட்கள், இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்க மேடம், நிறைய விஷயம் பேசியிருக்கோம், கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க. நம்ம பயமுறுத்த கிடையாது, பின்னாடி நடக்கிறது முன்னாடி எச்சரிக்கை உணர்வு தான் நம்ம தூண்டிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டாக்கா மகம் நட்சத்திரக்காரர்கள் கேது பகவானை தினமும் வழிபட நன்மைகள் உண்டாகும். புரியுதுங்களா? அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன் சூரியன் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பொதுவாகவே இருக்கும். பிறவிலே உங்களுடைய குணம் அதுதான். நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடையும் மாதமாக வைகாசி மாதம் இருக்குங்க. பொதுவா நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப தெளிவா பேசுவோம், இப்பவும் தெளிவா தான் பேச போறோம். நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போயிடும், பாக்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரியே கூட ஆயிடும், சரிங்களா? உங்களுடைய நட்சத்திர நாதன் பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர நாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணம் லாபத்துல முடியுங்க. இருந்தாலும் பணியாளர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணிகள்ல கவனமா இருப்பது அவசியம். சிலர் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரம் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்த 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பதனால வேலையில நெருக்கடி அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது பதவி பறிபோகக்கூடிய காலம்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் கவனம் ஒன்றுதான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த வகையில தான் சொல்றேன், உங்களுடைய வேலைகள்ல கவனம் இருக்கும். எந்த துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தாலும் சரி கவனமா இருங்க. அடுத்ததா தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவால
எதிர்பாராத பிரச்சனைகள் தேடி வரும். பணியாளர்கள் இந்த காலத்துல ரொம்பவே கவனமாக செயல்படுவதால சிக்கல்கள்ல இருந்து விடுபடலாம். கும்ப சனியால குடும்பம் நண்பர்களிடத்துல சங்கடங்கள் தோன்றும். மனசுல குழப்பம் அதிகரிக்கும். பெண்களா இருந்தீங்கன்னாக்க மாதத்துடைய முற்பகுதியில சாதகமாகவும் பிற்பகுதியில பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன மடம் பண்ணட்டும் அப்படின்னாக்கா முற்பகுதியில சாதகமா இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. பிற்பகுதியில நம்மளை சமாளிக்க முடியும். அடுத்ததான் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நோய்கள் எல்லாமே சிகிச்சையினால சரியாகும். அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களை அனுசரிப்பதுடன் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தராம இருக்கணும். ஒருவேளை நம்ம பதவி பறி போயிடுமோ, ஒருவேளை அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, இப்படி எந்த ஒரு சிந்தனையும் வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே போங்க. முக்கியமாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு கண்ணோட்டம் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி யோசித்து செயல்படுங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டு. கலைஞர்களுக்கு மாத முற்பகுதி யோகமாக இருக்கும். மாணவர்களாக இருக்கீங்களா, உங்களுடைய மேல் கல்விக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் 3 மற்றும் 4 இந்த நாட்களில் கவனமாக இருங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 15, 19, 24, 28 மற்றும் ஜூன் 1, 6, 10 இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த நாள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வாராகி அம்மனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகும். ஓகேங்களா. அடுத்ததா உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையாக இருப்பீங்க. வைகாசியில உங்களுடைய நட்சத்திர நாதன் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தொழிலையும் விரிவு செய்வீங்க. வியாபாரத்துல போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். அடுத்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குருவினுடைய சஞ்சார நிலைகள் எல்லாமே சாதகமாக இல்லை. இதன் காரணமா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதில் சில நெருக்கடிகள் தோன்றும். இருந்தாலும் குருவின் பார்வையால உங்களுடைய குடும்பம் சுக சத்ருஸ்தானத்துல பதியறதுனால குடும்பத்துல அமைதி இருக்கும். பண வரவும் குரு பகவானால உண்டு. சந்தோஷம் அதிகரிக்கும். நோய்களும் எதிர்ப்புகளும் விலகும். 4 பக்கமும் எப்படி சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்களுடைய அமைப்பு சரியில்லைனாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்காரு. இப்போ கூட்டத்தில் 4 பேர் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா அதில் 3 பேர் ஃபோர்ஸாக அடித்தாலையும் ஒருத்தன் அடிக்க மாட்டான். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அடிப்பான் பற்றியா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் அடிக்கிற மாதிரி நடிக்க தான் செய்வான். அப்படி தான் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு. உங்களுடைய சந்தோஷத்துக்கு அவர் ஒரு நாளும் தடையாக இருக்க மாட்டார். அடுத்ததான் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்யறதுலையும் சரி அமைதி காப்பது ரொம்ப அவசியம். தாட்பூட் தஞ்சாவூர்னு செஞ்சோம் அப்படின்னாக்க நமக்கு பிரச்சனைகள் உண்டு. இந்த காலத்துல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா. அரசியல்வாதிகளா இருக்கீங்களா, இது வரைக்கும் இருந்த செல்வாக்குல மாற்றம் ஏற்படும். ரொம்பலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலைமை மோசமா போகாது. கொஞ்சம் இருக்கக்கூடிய செல்வாக்கை தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்த செய்யறதாலும் சரி, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதாலும் சரி, முன் யோசித்து செயல்படுவது நல்லது. பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும். உடன் பணிபுரிவுகளும் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. இதனால தான் முன்னாடி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பணி செய்யக்கூடிய இடங்கள்ல கவனமா இருங்க. புரிஞ்சுதா. மேலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு எச்சரிக்கை தேவை. விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளைபொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். மேலும் இந்த நாட்களில் பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜூன் 4, 5 இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உத்திரம் 1ஆம் பாதம். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே 19, 28 ஜூன் மாதத்தில் 1 மற்றும் 10 இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாள். உங்களுக்கு பரிகாரம் எடுத்துட்டோம்னாக்கா கட்டாயம் சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை உண்டாக்கும். இந்த வீடியோ பதிவை பார்க்க இந்த தருணத்தில் கூட சொல்லலாம், தவறே கிடையாது. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி என் வாழ்க்கையில ஒளியேற்றி வைங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சுட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.